பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் இரவு மிட் நைட் தாண்டி இந்த குழந்தைய இந்த சட்டத்தை கத்தரி தோட்டத்து வெறிலியோட உவமைப்படுத்தி ஒரு கட்டத்துக்கு மேல போய் இது எப்படி விமர்சிக்கப்படுதுன்னு சொன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் புல் அளவுல கூட தண்ணி கேன் போட வந்து நான் சார் என்ற மாதிரியான நிலைமையில பிரான்ஸ் இருக்கு. ஆனா ஆக்களை தேடி பிடிக்கிறதுக்காக களமிறங்கின ஹோம் ஆபீஸுக்கு பெரிய சிக்கல் ஒன்று வந்திருக்கு. பிரித்தானியாவில சில இடங்கள்ல போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. இதனால பிரிட்டிஷுக்கும் ஐரிஷுக்கும் இந்த டென்ஷன் உருவாகி இருக்க தேவையும் இல்லை. யூகே இஸ் a human dumping ground. பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் சொல்லும் போது நாங்கள் ஏற்கனவே ரெடியா தான் இருக்கிறோம். இந்த முறை இதுக்கு வாய்ப்பில்லை ராஜா. நாங்கள் அயர்லாண்டில இருந்து அகதிகளை மீளப்பெற வேணுமா இருந்தா பிரான்சும் இந்த இடத்துல தான் அயர்லாண்டுக்கு ஒரு தலைவிதியா போச்சு. இதனால அவசரமா இயற்ற வேண்டிய சட்டத்துல பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. கிப்ட கொடுத்து அகதி கோரிக்கையாளரை பிரித்தானியா ருவாண்டாக்கு அனுப்பி வச்சிருக்கு. இன்றைக்கு யூகேக்கு வர போட் எல்லாமே யூ டர்ன் அடிச்சு கொண்டு இப்ப அயர்லாண்டுக்கு போகுது. பலமான தைரியமான பவுன்சர்ஸ் மாதிரியான ஆட்களை ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒரு அகதி கோரிக்கையாளருக்கு 3 பேர் என்ற அடிப்படையில யாழ்ப்பாணத்துக்கு இலங்கை ராணுவம் வந்து எப்படி தமிழ் மக்கள் ஒரு சிங்கிள் பிளைட் வெளிக்கிடாமலேயே இந்த ருவாண்டா பில் வேலை செய்ய தொடங்கியிருக்கு. இது பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக்குக்கான பொலிட்டிக்கல் கிஃப்டாக பார்க்கப்படுது. வணக்கம் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். ஒரு மாதிரி பிரித்தானியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் ஒற்றை கால்ல நின்று தன்னுடைய எம்பிக்களை இரவு மிட் நைட் தாண்டி ஹவுஸ் ஆஃப் லோர்ட்ஸ்ல வெயிட் பண்ணி இந்த த சேஃப்டி ஆஃப் ருவாண்டா பில், அதாவது பிரித்தானியாவுக்குள்ள பிரான்சில இருந்து படகுகள் மூலம் சிறு படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள்ள வந்து அகதி அந்தஸ்து கோருகின்ற ரிபூஜிகளை ருவாண்டாக்கு அனுப்புவதற்கான ஒரு சட்டத்தை கிட்டத்தட்ட நீண்ட கால 2 வருட போராட்டத்துக்கு பிறகு இந்த சட்டத்தை பெற்றெடுத்திருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். 2024 பிரித்தானியாவினுடைய பொது தேர்தலுக்கு கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய மிக முக்கியமான பிரச்சார பீரங்கியா இந்த சட்டம் பார்க்கப்படுது. பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் சொல்லும் போது we start the plane, stop the boat, நாங்க விமானத்தை பறக்க விட்டு படகுகளை நிப்பாட்டுவோம் என்ற ஒரு ஸ்லோகனை எடுத்துக்கொண்டு இந்த 2024 பொது தேர்தலில் மையமா வச்சுக்கொண்டு இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இப்ப களமிறங்கி இருக்கு. எப்படியாச்சும் வருகின்ற 10-12 வாரத்துக்குள்ள முதலாவது விமானத்தை ருவாண்டாக்கு அனுப்பியே தீர்வோம் என்ற அடிப்படையில பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் தன்னுடைய நடவடிக்கைகளை மிக முன்வரமா எடுத்துக்கொண்டிருக்கிறாரு. இதை தொடர்ந்து நிறைய விடயங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கு. அகதி கோரிக்கையாளர்கள் அயர்லாண்டுக்கு போனதும் பிரிட்டிஷுக்கும் அயர்லாண்டுக்கு இடையில ஒரு டென்ஷன் வந்து உருவாயிருக்கு. இதுக்கிடையில யூரோப்பிய நாடான பிரான்சுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்கிறதும் ஹோம் ஆபீஸ் ஆக்களை பிடிச்சு ருவாண்டாக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிச்சதிலிருந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு பிரித்தானியாவில் சில போராட்டங்களும் வெடிச்சிருக்குது. அதே நேரத்தில் பிரித்தானியா வந்து முதலா ஒரு அகதி கோரிக்கையாளர்களை வெற்றிகரமா ருவாண்டாக்கு விருப்பத்தின் அடிப்படையில அனுப்பி வச்சதிலிருந்து நிறைய விடயங்கள் இப்ப நடந்து கொண்டிருக்கு. இந்த விடயங்களை தான் இந்த காணொலியில கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். இந்த காணொலிக்குள்ள மேற்கொண்டு போறதுக்கு முதல்ல லண்டன் தமிழ் மகன் என்ற யூடியூப் சேனலுக்கு வந்து இந்த காணொலியை நீங்க முதலா பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். நன்றி. சேஃப்டி ஆஃப் ருவாண்டா பில், கான்ட்ரவர்சியல் ருவாண்டா பில் என்று இதை சொல்லப்படுது. மிக சிக்கலான சர்ச்சைக்குரிய இந்த சட்டத்தை எவருமே இதுவரைக்கும் இயற்றாத சட்டத்தை அல்லது உலகத்துல எந்த ஒரு நாடுமே இந்த மாதிரியான சட்டத்தை உருவாக்கல என்ற அடிப்படையில இது ஒரு சிக்கலான கான்ட்ரவர்சியான சட்டம் என்று இதை பார்க்கப்படுது. அதே நேரத்தில் மனித உரிமை அமைப்புகளால இது ஒரு மனித உரிமை மீறல் நடவடிக்கை, பிரித்தானியாவினுடைய விரும்பத்தகாத செயல் என்ற அடிப்படையில இது விமர்சிக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சட்டம் 2022 கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு முதலாவது பிளைட் வந்து கீத்ரோ விமான நிலையத்திலிருந்து ருவாண்டாக்கு பறக்கின்ற கடைசி நிமிடத்துல ஐரோப்பாவின் மனித உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்ஸ் வந்து கடைசி நேரத்துல இடைக்கால உத்தரவை போட்டு இந்த பிளைட்டை நிறுத்தி வச்சிருந்துச்சு. அதுக்கு காரணம் ருவாண்டா வந்து ஒரு சேஃபான நாடு இல்ல, பாதுகாப்பான நாடு இல்ல. இங்க இருந்து அகதி கோரிக்கையாளர்களை ருவாண்டாக்கு அனுப்பினா அங்க ருவாண்டா அவர்களை அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் அல்லது அந்த நாட்டுல அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்காது என்ற அடிப்படையில இந்த யூரோப்பியன் கோர்ட் வந்து இதுக்கான இடைக்கால உத்தரவை போட்டு அதை தடுத்து வச்சிருந்துச்சு. அதை தொடர்ந்துதான் அந்த சட்டத்துல சில மாற்றங்களை கொண்டு வந்து த சேஃப்டி ஆஃப் ருவாண்டா என்ற பில்ல, அதாவது
ருவாண்டா ஒரு சேஃப்டியான நாடு என்ற அடிப்படையில மாற்றம் கொண்டு வந்த இந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்குது இந்த கன்சர்வேட்டிவ் அரசாங்கம். இந்த அடிப்படையில இந்த முறை எந்த ஒரு கோர்ட்டுமே எங்களை கேள்வி கேட்க முடியாது, இந்த பிளைட்டை தடுத்து நிறுத்த முடியாத அடிப்படையில ரிஷி சுனக் சொல்லியிருக்கிறார். ஏன்னு சொன்னா இந்த சட்டம் மினிஸ்டருக்கு, ஹோம் மினிஸ்டருக்கு ஒரு பவரை கொடுத்திருக்கு. அதாவது யூரோப்பியன்ல இருந்து எந்த கோர்ட் வந்து இதை நிறுத்த சொல்லி சொன்னாலும் அதை வந்து இக்னோர் பண்றதுக்கு, அதாவது புறக்கணிக்கிறதுக்கான பவரை இந்த மினிஸ்டருக்கு இந்த சட்டம் கொடுத்திருக்கு. நாங்க எப்படியாச்சும் இந்த முதலாவது பிளைட்டை நாங்க அனுப்பியே ஆவோம், எங்களை ஒருத்தரும் கேள்வி கேட்க முடியாது, நாங்கள் எவருடைய கதையும் கேட்க மாட்டோம் என்ற அடிப்படையில தான் இந்த கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கு. ஒரு பிரதான செய்தி தளத்துல இந்த த சேஃப்டி ஆஃப் ருவாண்டா பில்ல, இந்த சட்டத்தை ஒரு கத்தரி தோட்டத்து வெறிலியோட உவமைப்படுத்தி சொல்லப்பட்டிருந்துச்சு. தமிழ்ல உவமைப்படுத்தி சில விடயங்களை சொல்ற மாதிரி இந்த ருவாண்டா பில்ல வந்து கத்தரி தோட்டத்து வெறிலியோட ஒப்பிடப்பட்டிருந்துச்சு. இதை வந்து ஒரு தோட்டத்துல ஒரு வெறிலி என்றே சொல்லலாம். ஆனா கத்தரி தோட்டத்து வெறிலி என்று ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, எனக்கு உடனடியாகவே ஒரு ஞாபகம் வந்தது. சின்ன வயசுல நாங்கள் தமிழ் புத்தகத்துல படிச்ச ஞாபகம் இருக்கு. 90களில் இலங்கையில படிச்சாக்களுக்கு ஞாபகம் வரும். ஒரு பாடம் இருக்கு, கத்தரி தோட்டத்து வெறிலி என்று சொல்லி. அதனாலதான் இதை நான் கத்தரி தோட்டத்து வெறிலி என்று சொல்றேன். ஏன்னு சொன்னா, ஒரு தோட்டத்துல ஒரு வெறிலிய வந்து கட்டி விடுவினோம். அதுக்கு தலைக்கு ஒரு பானை வச்சு பயப்படக்கூடிய மாதிரி முகங்களை அலங்கரிச்சு, கைக்கு வைக்கோல்கள் எல்லாம் போட்டு, காலுகள் உடுப்புகள் சேட்டு போட்டு, ஜீன்ஸ் போட்டு, சரியாகவே ஒரு மனிதன் இருக்கிற மாதிரியே அதை உருவாக்கி தோட்டத்து நடுவுல வச்சிருவினோம். தோட்டத்துக்கு வர பறவைகள் அந்த வெறடியை பார்த்தோன்னே அப்படியே யூட்டன் எடுத்துக்கொண்டு ஓடிடும். ஏன்னு சொன்னா அந்த பறவைகள் என்ன நினைக்கும் என்றா, இங்க ஒரு மனிதன் தான் அதுல நிக்கிறார், அதுவும் பயப்படக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த மனிதனை பார்த்தா போனா எங்களை பிடிச்சு அடிச்சிடும், சாப்பிட்டு விடும் என்ற பயத்துல வந்த குருவிகள் தோட்டத்துக்குள்ள வராமல் அப்படியே யூட்டன் அடிச்சு கொண்டு போயிடும். அதே மாதிரி தான் த சேஃப்டி ஆஃப் ருவாண்டா பில் கூட பிரான்சில இருந்து சிறு படகுகள்ல வாரவர்கள் இனிமேல் இந்த சட்டம் நம்மளுக்கு வந்திருக்கும் போது இங்க வர நினைக்க மாட்டார்கள். அதாவது பிரித்தானியாவுக்குள்ள போனா ருவாண்டாவுக்கு அனுப்பிடுவார்கள் என்ற பயம் வந்து அங்க உருவாக்கப்படுது. அதனால பிரித்தானியாவுக்கு வாரத்துக்கு எண்ண மாட்டார்கள். அதனாலதான் ரிஷி சுனக் சொல்றார், இந்த சட்டம் வந்து டிட்டரண்ட், அதாவது இங்க வர வேணும் என்று நினைக்கிற ஆக்களை டிஸ்கரேஜ் பண்ணும். இதுதான் எங்களுக்கு தேவை. ஏன்னு சொன்னா பிரான்சில இருந்து வாரது என்பதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரான்ஸ்ல சண்டை நடக்குதா, இல்ல மனித உரிமை மீறல்கள் நடக்குதா? பிரான்ஸ் வந்து ஒரு சேஃப்டியான நாடு. பார்க்க போனா யூரோப்லயே இப்ப பிரான்ஸ் தான் அகதிகளுக்கு பாதுகாப்பு வழங்குற அல்லது விசா வழங்குற நாடுகள்ல முதன்மையா இருக்குன்றே சொல்லலாம். அப்படியான நாட்டில இருந்து யூகேக்கு வாரத்துக்கான காரணம் என்ன? பிரான்சில் இருப்பவர்கள் பிரான்சிலேயே அகதி அந்தஸ்தை கோரி அங்கேயே வாழலாம். ஏன் அங்க இருந்து பிரித்தானியாவுக்கு வர வேணும்? சில மீடியாக்கள்ல சொல்லப்படுது என்னன்னு சொன்னா, யூகே வந்து ஐரோப்பிய நாடுகள் ஹியூமன் டம்பிங் கிரவுண்ட் என்று நினைக்கிறார்கள். அதாவது அகதிகளை இங்க டம் பண்றதுக்கான இடமா பிரித்தானியா இருக்கும் என்றதை ஐரோப்பிய நாடுகள் நினைக்கிறார்கள் என்ற அடிப்படையில சில மீடியாக்கள்ல பார்க்கக்கூடிய இருக்கு. அப்ப இப்படியான சட்டத்தை இங்க வச்சிருக்கும் போது அங்கிருந்து பிரான்ஸ்ல இருந்து வர அகதிகள் வர நினைக்க மாட்டார்கள். தோட்டத்துக்குள்ள எப்படி குருவிகள் வர பயப்படுதோ அதே மாதிரி அவர்களும் பயப்படுவார்கள். அதனால இந்த பிரான்ஸ்ல இருந்து வர சிறு போட்டுகள்ல வாராக்களை நாங்க நிறுத்தலாம், இது ஒரு டிட்டரண்டாக இருக்கும் என்றதான் ரிஷி சுனக்கினுடைய நியாயமான வாதமா இருக்கு. அதே நேரத்துல இந்த சட்டத்தை சிசிடிவியோட ஒப்பிட்டு பார்க்கலாம். வீட்டுக்கு முன்னால சிசிடிவியை நாங்க போட்டிருந்தா வாரகல்லன் சிசிடிவி இருக்குன்னு சொல்லிட்டு யூட்டன் அடிச்சுட்டு போயிடுவான். அந்த மாதிரியான ஒரு சட்டமா தான் இருக்குன்றத பெருமளவுல இது நியாயப்படுத்தப்படுது. இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியில இதுவரைக்கும் 4 மாதம் முடிஞ்சிருக்கு. இதுவரைக்கும் 7167 அகதி கோரிக்கையாளர்கள் இதுவரைக்கும் சிறு போட்டுல வந்திருக்கணும். இது 2023 அதே கால பகுதியோட ஒப்படைக்க கூடுதலான அளவுல தான் இருக்கு. இந்த சட்டத்தின் மூலம் யார் யார் வந்து அனுப்பப்பட போயிடும் என்று சொன்னா, ஆரம்ப கட்டமா ஜனவரி 2022 இருந்து ஜூன் 2023 அந்த காலப்பகுதிக்குள்ள வந்த ஆக்களை தான் ஆரம்ப கட்டமா அனுப்ப போயிடும். அதுவும் மோஸ்ட்லி பிரான்ஸ்ல இருந்து சிறு போட்டுல வந்த ஆக்களை தான் இருக்க போகுது. கடந்த 10 மாதத்துக்குள்ள வந்த ஆரம்ப கட்டமா அனுப்புறதா இல்ல, அடுத்தடுத்த பிளைட்ல தான் அனுப்பப்படும் என்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு பிற்பாடு இந்த சேஃப்டி ஆஃப் ருவாண்டா பில் வந்து பாஸ் ஆன பிறகு பிரான்ஸ்ல இருந்து சிறு படகுகள்ல வர அகதி கோரிக்கையாளர்கள் இந்த சட்டத்தை பார்த்து, தோட்டத்துக்குள்ள இருக்கிற வெளியை பார்த்து யூட்டர்ன் அடிச்சு கொண்டு அப்படியே ஐரிஸுக்கு போயினோம். அது மட்டும் இல்ல, யூகேக்குள்ள இருந்த அகதி கோரிக்கையாளர்கள்
இனி இங்க இருந்தா தங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இவர்கள் தங்களை ருவாண்டாக்கு அனுப்பிடுவார்கள் என்ற அச்சத்தின் அடிப்படையில நோர்தர்ன் ஐலண்டூடாக ரிபப்ளிக் ஆஃப் ஐலண்டுக்கு போயிட்டினம். நோர்தர்ன் ஐலண்டுக்கும் ரிபப்ளிக் ஐலண்டுக்கும் இடையிலான போர்டர் வந்து ஓபன் ஆகவே இருக்குது. பிரித்தானியாவுக்கும் ஐலாண்டுக்கும் இடையில டப்ளின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில இப்பவும் அந்த போர்டர் வந்து ஓபன் ஆகவே இருக்கு, யாரும் போய் வரலாம். இதே எதிர்பார்க்காத ஐரிஷ் அரசாங்கம் டென்ஷன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வளமையான அகதி கோரிக்கையாளர்களை விட இந்த சட்டம், பிரித்தானியாவில் இந்த புது சட்டம் வந்ததால 80% அகதி கோரிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு என்று சொல்லுது. ஆனா இது எவ்வளவு அமௌண்ட் என்றதை அது தெளிவா சொல்லல. உடனடியா இதை கட்டுப்படுத்தணும் சொல்லி அயர்லாந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் உடனடியாக ஒரு எமர்ஜென்சி சட்டத்தை உருவாக்க சொல்லி அதுக்கான வேலைகள்ல அந்த அரசாங்கம் இறங்கி இருக்கு. ஒரு மாதத்துக்கு முதல் இந்த ஐரிஷினுடைய அயர்லாந்தினுடைய ஹைகோர்ட் வந்து அகதி கோரிக்கையாளர்களை யூகேக்கு அனுப்புறது ஒரு பாதுகாப்பான விடயம் இல்லை என்றதை குறிப்பிட்டிருக்கு. எதன் அடிப்படையிலேன்னு சொன்னா, இந்த ருவாண்டா பில் வந்து அங்க இருக்கிறதால, அங்க பாஸ் பண்ணப்பட்டால் அங்க இவர்கள் போனால் அவர்களை ருவாண்டாக்கு அனுப்பிடுவார்கள் என்ற அடிப்படையில இந்த அயர்லாந்தினுடைய ஹைகோர்ட் யூகே ஒரு சேஃபான நாடு இல்லை என்ற அடிப்படையில அயர்லாந்தில இருந்து திருப்பி அனுப்ப வேண்டாம் என்ற உத்தரவை அங்க ஒரு மாத காலத்துக்கு முதல் போட்டிருக்கு. ஆனா இப்ப ஐரிஷ் வந்து எமர்ஜென்சியா ஒரு சட்டத்தை உருவாக்கி யூகேல இருந்து வார ஆட்களை உடனடியா யூகேக்கே திருப்பி அனுப்ப வேணும், சட்டத்தை உருவாக்கணும் என்ற அடிப்படையில மிக வேகமாக இறங்கி இருக்கு. இது தொடர்பில் அயர்லாந்து வந்து இப்ப என்ன சொல்லுதுண்டா, பிரித்தானியாவினுடைய இந்த நடவடிக்கை மிக மோசமான நடவடிக்கை. தங்களுடைய சுயநலத்துக்காக எங்களோட நாட்டை பற்றி கருத்தில் எடுக்காமல் இப்படியான ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கு. இது எங்களுக்கு தான் பாதிப்பை கொண்டு வந்திருக்கு. எங்களோட வீதிகள்ல அகதி கோரிக்கையாளர்களை பார்க்க முடியாம இருக்கு. எல்லோருமே வீதிகள்ல டென்ட்களை போட்டு இங்கு தங்கி இருக்கிறார்கள். இது எங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு சிக்கலான விடயமா இருக்கு என்று ஐரிஷ் அரசாங்கம் ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. இத பிரித்தானியாவினுடைய பிரதம மந்திரி ரிஷி சுனக் கிட்ட கேட்டா, பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ருவாண்டா பில் ஏற்கனவே வேலை செய்ய தொடங்கிடுச்சு. இப்ப நாங்க அந்த ருவாண்டா பில்ல கொண்டு வந்ததாலதான் அகதி கோரிக்கையாளர்கள் இங்க வராமல் இப்ப அயர்லாந்துக்கு போயினோம். அதனால இந்த சட்டம் வெற்றி அளிச்சிருக்கு. எங்களுக்கு இது ஒரு சக்சஸ் தான். இந்த ருவாண்டா பில் ஒர்க் ஆல்ரெடி, ஏற்கனவே இந்த சட்டம் வேலை செய்ய தொடங்கிடுச்சு. இத வந்து மீடியாக்கள்ல எப்படி சொல்லப்படுதுண்டா, இது வந்து ரிஷி சுனக்கு ஒரு பொலிட்டிக்கல் கிஃப்ட் என்று சொல்லப்படுது. கடைசி 2 வருஷமா எதிர்கட்சி லேபர் பார்ட்டி என்ன சொல்லினோம்னு சொன்னா, இந்த ருவாண்டாவில் வந்து வேலை செய்யாது, இது ஒர்க் அவுட் பண்ணாது, இதுல எந்த ஒரு பிரயோசனமும் இல்ல, இதை கொண்டு வரதால இந்த போட்டுகளை வந்து நிறுத்த இயலாது, இது வந்து தோல்வியில தான் முடியும் என்று சொல்லி கொண்டிருந்த இந்த லேபர் பார்ட்டிக்கு இப்ப கன்சர்வேட்டிவ் கட்சி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நாங்க பாஸ் பண்ணது மட்டும்தான் இப்ப செஞ்சிருக்கிறோம், அகதி கோரிக்கையாளர்களை இன்னும் நாங்க டிடென்ஷனுக்கு கொண்டு வர இல்லை, சிங்கிள் பிளைட் கூட யூகேல இருந்து போயில, ஆனா இப்பவே அந்த சட்டம் வேலை செய்ய தொடங்கிடுச்சு. இது எங்களுக்கு வெற்றி தான். ஏன்னு சொன்னா, யூகேக்கு வர போட் எல்லாமே யூ டர்ன் அடிச்சு கொண்டு இப்ப அயர்லாந்துக்கு போகுது. அதனால இந்த சட்டம் ஏற்கனவே வேலை செய்ய தொடங்கிடுச்சு. எதிர்கட்சியை பார்த்து இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியில இருக்கிற பிரைம் மினிஸ்டர் உட்பட எல்லாருமே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப அயர்லாந்து வந்து சொல்லுது என்னன்னு சொன்னா, நாங்க எமர்ஜென்சியா ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டு யூகேல இருந்து வார, அதாவது நொதர்ன் ஐலாண்டு ஊடாக வார, யூகேக்குள்ளதான் நொதர்ன் ஐலாண்டு இருக்கு. அப்ப நொதர்ன் ஐலாண்டுல இருந்து அயர்லாந்துக்குள்ள வார அகதி கோரிக்கையாளர்களை நாங்க உடனடியாகவே யூகேக்கு திருப்பி அனுப்புவோம் என்று அயர்லாந்து சொல்லும் போது, பிரித்தானியா என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அப்படி நாங்க அயர்லாந்துக்கு வார அகதிகளை மீளப்பெறணும் சொன்னா பிரான்ஸ் வந்து மீளப்பெற வேணும், பிரான்ஸ்ல இருந்து வார அகதிகளை நாங்க மீண்டும் பிரான்சுக்கு அனுப்புறோம், பிரான்ஸ் வந்து அவர்கள் ஏற்குமா இருந்தா நாங்களும் இவர்கள் ஏற்கிறோம். அதனால அயர்லாந்துக்கு இது ஒரு சிக்கலா போனதால இந்த எமர்ஜென்சி லோவை உருவாக்குறதுல ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கு. அயர்லாந்து இப்பவும் யூரோப்ல தான் இருக்கு. யூரோப்பிய நாடுகளுக்குள்ள ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம் இருக்குது அகதிகளை ஏற்றுக்கொள்றதுல. அந்தந்த நாடுகள் ஒரு குறிப்பிட்ட அளவான அகதிகளை யூரோப்புக்குள்ள வாராக்களை தங்களுடைய ஏற்ற மாதிரி தங்களுக்கு ஏழுமான வகையில ஏற்றுக்கொள்ளுவினோம். சிரியாவில் போர் நடக்கும் போது ஜெர்மனி எல்லாமே வந்து பெரிய அளவுல அகதிகளை உள்வாங்க. அப்ப அந்த யூரோப்ல இருக்கிற ஆட்களுக்குள்ள நாடுகளுக்குள்ள ஒரு உடன்படிக்கை இருக்கு. இப்ப அயர்லாந்துக்கு, பிரான்ஸ்ல இருந்து அயர்லாந்துக்கு அகதிகள் வந்தாலுமே அயர்லாந்து தன்னால முடியாதுன்னு சொல்லி பிரான்சுக்கு அனுப்பினாலும் பிரான்ஸ் வந்து அதை ஏற்றுக்கொள்ளும். ஏனென்றால் அதுக்கான உடன்படிக்கைகள் அவைக்குள்ள இருக்கு யூரோப்புக்குள்ள. ஆனா பிரெக்சிட்டுக்கு பிறகு யூகே வந்து இப்ப ஐரோப்பாவில் இல்ல. யூகே வந்து தனி ஆளா இருக்குது, அது தானாகவே முடிவெடுக்கலாம், ஆட்களை ஏற்றுக்கொள்றதா
போதா இல்லையான்ற அடிப்படையில். அதனால இந்த பிரெக்சிட்டினுடைய லாபத்தை இப்ப பிரித்தானியா அனுபவிக்குதுன்றே சொல்லலாம். இதனால இடையில மாட்டி தவிக்கிறது இந்த அயர்லாந்து தான். ஏன்னு சொன்னா அயர்லாந்துக்கு போற அகதிகளை பிரித்தானியாவுக்கு அனுப்பவும் இல்லாது. ஏனென்றா பிரித்தானியா ஒரு டிமாண்ட் வச்சிருக்கு பிரான்ஸை பேட்டுக் கொள்ளணும்னு சொல்லி. அதே நேரத்தில் பிரான்ஸோட உடன்படிக்கையில இருக்கிறதால அவர்களோடையும் பிரச்சனைக்கு போக முடியாது. அதனால என்ன செய்வதென்று தெரியாமல் இப்ப அயர்லாந்து இருக்குது. பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் வந்து அயர்லாண்டை வந்து கேர் பண்ண இல்ல, பிரித்தானியாவுடைய நலன்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு இந்த நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்கு. அயல் நாடுகளை பற்றி யோசிக்காமல் இந்த சட்டமூலத்தை கொண்டு வந்திருக்கு. இது ஒரு நியாயமானதல்ல, மனிதாயமான விஷயம் அல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல போய் இது எப்படி விமர்சிக்கப்படுதுன்னு சொன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் புல் இது விமர்சிக்கப்படுது. இதுக்கு மேலாக பிரான்ஸ் தரப்புல சில விமர்சனங்கள் சொல்லப்படுது. ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்பாவியா பிரான்ஸ் இருக்கு, தண்ணி கேன் போட வந்தான் சார் என்ற மாதிரியான நிலைமையில பிரான்ஸ் இருக்கு. ஏன்னு சொன்னா பிரான்ஸ்ல இருந்து சிறு போட்டுகள்ல அகதி கோரிக்கையாளர்கள் யூகேக்குள்ள வரையினம். அதுக்கு வர்றதுக்காக கலையில அங்கேயே முகாமிட்டு தங்கித்தான் இந்த அகதிகள் வந்து போட்டுகளை எடுத்துக்கொண்டு இங்க வரையினோம். இப்ப இலங்கையை பொறுத்தவரையில நாட்டு போர்ச்சூழல்ல வந்து அங்கிருந்து அகதிகளா மக்கள் வலிக்கிடும் போது இந்த மன்னர் நீர்கொழும்பு அந்த கடற்கரைகள்ல வந்து மக்கள் கப்பல்ல வலிக்கிறதுக்காக இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு வலிக்கிறதுக்காக காத்திருக்கும் போது போலீசார் அவர்களை கண்டா உடனடியாகவே கைப்பற்றி அரெஸ்ட் பண்ணுவார்கள். ஆனா பிரான்ஸ்ல யூகேக்கு வாரத்துக்காகவே லட்சக்கணக்கில் மக்கள் கலை பகுதிகளில் முகாமிட்டு அங்க ஹோட்டல்லையே தங்கி இருக்கிறார்கள். பிரான்ஸுக்கும் தெரியும் இது யூகேக்கு போறதுக்காக தான் இருக்கிறார்கள். அப்படி இருந்துமே பிரான்ஸ் வந்து அதை கேர் பண்ணாமலே இருக்குது. ஏன்னு சொன்னா எவருமே வில்லங்கத்துக்கு கூப்பிட்டு இந்த உனக்கு விசான்னு சொல்லி கொடுக்க போறது இல்ல. பிரான்ஸ்ல அகதி அம்சத்தை கோரினா பிரான்ஸ் கொடுத்துட போகுது. ஆனா பிரித்தானியாவுக்குள்ள வெரோன்மெண்டதுக்காகவே இந்த அகதி கோரிக்கையாளர்கள் அங்கு தங்கி இருக்கிறார்கள். அதனால சொல்லப்படுது என்னன்னு சொன்னா பிரான்ஸ் நினைச்சா இந்த பிரச்சனையை இந்த டென்ஷனை குறைக்கலாம். எப்படி என்று சொன்னா நீங்க சிறுபோர்ட்ல யூகேக்கு போனீங்கன்னு சொன்னா உடனடியாக அடுத்த நாளையோ வாரத்திலேயோ மீண்டும் உடனடியாக பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்படுவீர்கள் என்று பிரான்ஸ் வந்து சொல்லுமாக இருந்தால் அந்த அகதி கோரிக்கையாளர்கள் யூகேக்கு வர தேவையும் இல்லை. இதனால பிரிட்டிஷுக்கும் ஐரிஷுக்கும் இந்த டென்ஷன் உருவாகி இருக்க தேவையும் இல்லை. பிரான்ஸ் நினைச்சா இதுக்கான தீர்வை கொண்டு வரலாம் என்று சொல்லப்படுது. ஆனா உண்மையா என்ன சொன்னா இந்த அகதி கோரிக்கையாளர்களை ஏற்றுக்கொள்றதுக்கு எந்த நாடும் விரும்பல. அதனால விமர்சனங்கள் எப்படி வைக்கப்படுதுன்னு சொன்னா இந்த ஐரோப்பிய நாடுகள் பிரான்ஸ் போன்ற நாடுகள் அகதி கோரிக்கையாளர்கள் யூகேக்குள்ள வருகிறார்கள் என்று தெரிஞ்சுமே அதை தடுக்காமல் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து என்ன நினைக்கிறார்கள் என்று விமர்சிக்கப்படுதுன்னு சொன்னா யூகே இஸ் a human dumping ground என்று நினைக்கிறார்கள் என்ற அடிப்படையில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இதுக்கிடையில கடந்த திங்கட்கிழமை 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஹோம் ஆபீஸ் தன்னுடைய வேலையை தொடங்கிடுச்சு. ருவாண்டாக்கு அனுப்புவதற்கான ஆக்களை பிடிக்கிறதுக்கு எதிர்பார்க்கப்பட்டதை விட ஹோம் ஆபீஸ் ஒரு வாரத்துக்கு முதலே இந்த ஆக்களை பிடிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கு. இதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி லேபர் பார்ட்டி என்ன சொல்லுதுன்னு சொன்னா உள்ளூராட்சி எலெக்ஷன் வந்து நாளைக்கு நடக்க போகுது. இது மையமா வச்சுதான் அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய நலன் விரும்பிகள் அபிமானிகள் அவர்களுடைய வாக்காளர்களுடைய வாக்குகளை பெறறதுக்காக அவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக இந்த கன்சர்வேட்டிவ் கட்சி பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் ருவாண்டாக்கு ஆக்களை அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை தீவிரமாக இறங்கி இருக்கிறார்கள் என்றதை காட்டுறதுக்காகத்தான் இதை ஒரு தேர்தல் பிரச்சாரமாக காட்டத்தான் இந்த ஹோம் ஆபீஸ் எதிர்பார்க்கப்பட்டதை விட ஒரு வாரத்துக்கு முதலே இந்த நடவடிக்கையில ஈடுபட்டிருக்குன்னு சொல்லி லேபர் பார்ட்டி விமர்சனத்தை முன்வைக்குது. ஆனா ஆக்களை தேடி பிடிக்கிறதுக்காக களமிறங்கின ஹோம் ஆபீஸுக்கு பெரிய சிக்கல் ஒன்று வந்திருக்கு. இனிஷியலா ஆரம்பத்தில் 5700 பேரை அடையாளம் கண்டிருக்கணும் இவர்களை முதல் தடவையா ருவாண்டாக்கு அனுப்புறதுன்னு சொல்லி. ஆனா அந்த 5700 பேர்ல 2145 பேரைத்தான் லொக்கேட் பண்ணக்கூடிய இருக்கு. அவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்றதை மட்டும் கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கு. மீதமா இருக்கிற 3555 பேரும் எங்க இருக்கிறார்கள் என்று கூட ஹோம் ஆபீஸால அடையாளப்படுத்த முடியாம இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த 2145 பேரும் தான் ஹோம் ஆபீஸோட தொடர்புல இருக்கிறார்கள். ஹோம் ஆபீஸுக்கு ஒரு மாதத்துக்கு அல்லது வாரத்துக்கு போய் சைன் பண்றார்கள். ஹோம் ஆபீஸினுடைய அக்கமடேஷன் ஹோட்டல்கள்ல தங்குறார்கள். அதாவது ஹோம் ஆபீஸ் வந்து அவர்களுக்கு வாரந்தோறும் 49 பவுண்டுகளை வந்து அலவன்ஸாக கொடுக்கும், கை செலவுக்காக கொடுக்கும். அதுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த 2145 பேர். மீதமா இருக்கிறார்கள் வந்து உறவினர்கள் நண்பர்களுடைய வீடுகளில் தங்குறன்னு சொல்லி அங்கு தங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்றதை இப்ப ஹோம் ஆபீஸால கண்டுபிடிக்கலாம் இருக்கு. இந்த இடத்துல ஹோம் ஆபீஸ் ஆக்களை தேடி பிடிக்கிற நடவடிக்கையில ஈடுபட்ட ஆரம்பிச்சதுல இருந்து
பிரித்தானியாவில் சில இடங்கள்ல போராட்டங்கள் வெடிச்சிருக்கு. மனித உரிமை அமைப்புகளால இந்த சட்டத்துக்கு எதிராகவும் இந்த ஹோம் ஆபீஸினுடைய நடவடிக்கைகள் எதிராகவும் சில ஆர்ப்பாட்டங்கள் ஹோம் ஆபீஸ்களுக்கு முன்னால நேற்று இன்றைக்கு நடந்திருக்கு. இந்த ருவாண்டாக்கு அகதி கோரிக்கையாளர்களை அனுப்புவதற்கான செயற்பாட்டுல ஈடுபட விரும்புபவர்களை ஹோம் ஆபீஸில் இருந்து அப்ளை பண்ண சொல்லி அரசாங்கம் கேட்டிருக்கு. இந்த செயற்பாட்டில் ஈடுபடுறதுக்கு விருப்பம் இல்லாமல் ஹோம் ஆபீஸில் இருக்கிறவர்கள் ஓட்டம் பிடிக்கிறார்கள் என்று ஒரு செய்தி பார்க்கக்கூடிய இருக்கு. ஏனென்றா இந்த ஹோம் ஆபீஸில் வேலை செய்கிறவர்கள் சிலர் நினைக்கிறார்கள் இது ஒரு மனிதாயமான செயற்பாடு அல்ல, இது பிரித்தானியாவினுடைய ரிஃப்யூஜி சிஸ்டத்துக்கே முரணானதா இருக்கு என்று சொல்லி சிலர் விருப்பம் தெரிவிக்கல. ஆனா அரசாங்கம் சிவில் சர்வெண்ட் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு அதுக்கு ஒத்துழைச்சு இதுக்கான செயற்பாடு தங்களுக்கு ஒத்துழைக்க சொல்லி ரிஷி சுனக் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த ருவாண்டாக்கு அனுப்புவதற்கான ப்ரோசஸ்ல இருக்கிற சிக்கல்கள் ப்ரோசஸ் மிக கடினமாக இருக்கும் என்ற அடிப்படையில தான் இதுல போய் ஜாயின் பண்றதுக்கு ஹோம் ஆபீஸ்ல இருக்கிறார்கள் பின்தங்கினோம். இதுக்கிடையில இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 30 ஏப்ரல் மாதம் ஒரு அகதி கோரிக்கையாளரை வெற்றிகரமா பிரித்தானியா ருவாண்டாக்கு அனுப்பி வச்சிருக்கு. இது எப்படி என்று சொன்னா இது அந்த அகதி கோரிக்கையாளருடைய விருப்பத்தின் அடிப்படையில ஏற்கனவே சில மாதங்களுக்கு முதல்ல பிரித்தானிய அரசாங்கம் ஒரு ஆஃபர் வழங்கி இருந்தது. அதாவது விரும்பினவர்கள், அதாவது அகதி கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்கள் விரும்பினால் உங்களுக்கு நாங்க 3000 பவுண்டுகள் நாங்கள் வழங்குறோம், நீங்க விரும்பினால் ருவாண்டாக்கு போகலாம் என்று சொல்லி அதன் அடிப்படையில தான் இன்றைக்கு ஒரு நபர் 3000 பவுண்டுகளை பெற்றுக்கொண்டு ருவாண்டாக்கு போயிருக்கிறார். இது கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு ஒரு வெற்றி என்று சொல்லப்படுது. ஆனா ஆப்போசிட் பார்ட்டி லேபர் பார்ட்டி சொல்லுது 3000 பவுண்டுகளை நீங்க கொடுத்து ருவாண்டாக்கு அனுப்புறது எப்படி போட்டுகளை நிப்பாட்டும், இது எப்படி பிரான்ஸ்ல இருந்து வர போட்டை நிப்பாட்டும் என்ற கேள்வியை லேபர் பார்ட்டி கேட்டிருக்கு. இந்த ருவாண்டாக்கு அகதிகளை அனுப்புறதுக்கு பிரித்தானியா நிறைய செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு நபரை ருவாண்டாக்கு அனுப்புறதுக்கு 2 மில்லியன் பவுண்டுகள் செலவாகும் என்று சொல்லப்படுது. 2 மில்லியன் போது 20 லட்சம் பவுண்டுகள் செலவாகும். இது அனுப்புறதுக்கு மட்டுமல்ல, இவர்களை டிடென்ஷன் அதாவது தடுப்பு காவலுக்கு எடுத்து ருவாண்டாக்கு விமானம் மூலம் அனுப்பி அங்க அவர்களுக்கான கேசுகளை நடத்தி அங்க அவர்களுக்கான தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி உணவுகளை கொடுத்து அவர்களுக்கான பொழுதுபோக்கு வசதிகளை விளையாட்டு மியூசிக் போன்ற பொழுதுபோக்கு வசதிகளை ஏற்படுத்தி அதுகளை கொடுத்து அதுக்கான செலவுகள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கான செலவா ஒரு ஆளுக்கு 2 மில்லியன் பவுண்டுகள் ஏற்படும் என்று சொல்லப்படுது. இது முழுக்க பிரித்தானியாவில் வேலை செஞ்சு டாக்ஸ் கட்டுற மக்களுடைய பணத்தில் இருந்துதான் போக போகுது என்ற அடிப்படையில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. கடந்த முறை மாதிரி இந்த கடைசி நேரத்தில் ருவாண்டாக்கு செல்கின்ற விமானங்கள் தடுத்து நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்ற அடிப்படையில பார்க்கும்போது த சேஃப்டி ஆஃப் ருவாண்டா பில்லில் ஒரு க்ளோஸ்ல 4வது க்ளோஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா இந்த அகதி கோரிக்கையாளர்கள் தங்களுக்கு ருவாண்டாக்கு போறதுல பாதுகாப்பு இல்ல, விருப்பம் இல்ல, அதுக்கான சரியான காரணங்களை கொண்டு அப்பீல் பண்ணலாம் என்றதுக்கான இடம் அளிக்கப்பட்டிருக்கு இந்த சட்டத்துல. அப்ப இதை பயன்படுத்தி இந்த அகதி கோரிக்கையாளர்கள் அதை தடுத்து நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் என்ன சொல்றாருன்னு சொன்னா இப்படி அப்பீல் பண்றவர்கள் சரியான முழுமையான காரணத்தை சொல்ல வேணும். தங்களுக்கு அங்க போனால் உடனடியாக மிக பாரதூரமான உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளுக்கான காரணங்களை ப்ரூஃபோட நிரூபிக்க வேணும். அப்படி நிரூபிச்சா தான் இதை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர ஆனால் எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியான கேசுகள் சில மிக குறைவாகத்தான் இருக்கும். அதுக்காகத்தான் நாங்க எங்கள்கிட்ட ஆளணிய ரெடியா வச்சிருக்கிறோம். 200 கேஸ் ஒர்க்கர்ஸை உடனடியாக இந்த அப்பீல்களை பரிசீலனை செய்வதற்கும் 150 நீதிபதிகளை ரெடியா வச்சிருக்கிறோம். அவர்களுக்கு 25 நீதிமன்றங்களை ரெடியா வச்சிருக்கிறோம். அவர்கள் 5000 சிட்டிங்களை நடத்தக்கூடிய அளவுல கெப்பாசிட்டி இருக்கணும். 5000 நாட்களுக்கு கேசுகளை நடத்தக்கூடிய அளவுல ரெடியா இருக்கணும். ஒரு நாளைக்கு 5-10 சொல்லி கேசுகளை நடத்தக்கூடிய அளவுல ரெடியா இருக்கணும் என்று ரிஷி சுனக் சொல்றார். அவ்வளவுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். அதனால இந்த அப்பீல்கள் வரும்போது நாங்க மிக விரைவாக செயற்படுவோம் என்று பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் சொல்றார். மற்றொரு விஷயம், கடந்த முறை மாதிரி இந்த யூரோப்பியன் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்ஸ்கள் யூரோப்பியன் கோர்ட்ஸ் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பிக்குமா என்று பார்த்தா அதுக்கு இந்த முறை வாய்ப்பில்லை ராஜா
என்ற அளவில் பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் சொல்றார். ஏன்னு சொன்னா இந்த சேஃப்டி ஆஃப் ரிவாண்டா பில்லில் ஹோம் செக்ரட்டரிக்கு, அதாவது மினிஸ்டருக்கு ஒரு பவர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வெளிநாடுகளில் இருக்கிற நீதிமன்றங்களும் இது தொடர்பான இடைக்கால உத்தரவை கொடுத்தா அதை புறக்கணிப்பதற்கான பவர், அதிகாரம் இந்த சட்டத்தின் மூலம் மினிஸ்டருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த முறை அந்த பருப்பு இங்க வேகாத அடிப்படையில் பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் சொல்றார், எங்களை ஒருத்தருமே கேட்க முடியாது, நாங்கள் யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வெளியில வந்துட்டா யூரோப்பால எங்களை கட்டுப்படுத்த முடியாது, அரசாங்கம் தீர்மானத்திலேயே இருக்குது, இந்த ருவாண்டா ஸ்கீமை நாங்கள் நிறைவேற்றியே ஆவோம் என்ற அடிப்படையில் பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் கூறுகிறாரு. இந்த ருவாண்டாக்கு ஆட்களை அனுப்புறதுல அடுக்கலா பார்க்கப்படுற விஷயம் என்னன்னு சொன்னா, இதுக்கான ஆளணிகள் இல்ல, ஆளணிகள் பற்றாக்குறை, டிடென்ஷன் சென்டர்ஸ், அதாவது அகதி கோரிக்கையாளர்களை அங்க தடுத்து வச்சு அங்கிருந்து அனுப்புவதற்கான ஸ்பேசஸ், இடங்கள் இல்லை என்று சொல்லப்படுது. அதுக்குமே 2200 ஸ்பேசஸ் வந்து தாங்க ரெடியா வச்சிருக்கிறோம்னு சொல்லி அரசாங்கம் சொல்லுது. வெல் ட்ரெயின் பண்ணப்பட்ட 500 டிடென்ஷன் ஆபீசர்ஸ் வந்து ரெடியா இருக்கிறோம்னு சொல்லப்படுது. பலமான தைரியமான பவுன்சர்ஸ் மாதிரியான ஆட்களை ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒரு அகதி கோரிக்கையாளருக்கு 3 பேர் என்ற அடிப்படையில இந்த ப்ரோசஸ் வந்து நடக்க போகுது என்று சொல்லப்படுது. ஏன்னு சொன்னா கடைசி நேரத்தில் விமானங்கள்ல ஏற்றப்படும் போது இந்த அகதி கோரிக்கையாளர்கள் வந்து தங்களை சூசைட் பண்றதுக்கு முயற்சி செய்வார்கள், விமானத்தை சேதப்படுத்த முயற்சிப்பார்கள், வாகனத்தை சேதப்படுத்த முயற்சிப்பார்கள், தரையில படுத்து எழும்பாமல் அங்கிருந்து ஏற்பாடு செய்வார்கள். அப்ப இவர்களை பிடிச்சு இழுத்து கொண்டு போய் அதில் ஏற்றுறதுக்காக ஒரு அகதி கோரிக்கையாளருக்கு 3 ஆபீசர்ஸ் என்ற அடிப்படையில இந்த ப்ரோசஸ் நடக்க போகுது என்று சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 51,000 அகதி கோரிக்கையாளர்களை இப்ப அனுப்ப வேண்டிய நிலைமை இருக்கிறதால இதுக்கான காலங்கள் எடுக்கும், அதுக்கான விமானங்களை அரேஞ்ச் பண்றதுல சிக்கல் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இதுக்கான விமானங்களை வந்து நாங்க பிரைவேட்டா ஹயர் பண்ணுவோம், அதாவது ராணுவத்துக்கு விமானங்களை வழங்குகின்ற சில கம்பெனிகளோட அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறோம், அவங்கள்ட்ட இருந்து இந்த பிரைவேட்டா பிளைட்டுகளை எடுத்து நாங்க அனுப்புவோம் என்று சொல்லினோம். கடைசியா இந்த ருவாண்டாக்கு அனுப்புறதுக்கான நடவடிக்கைகள்ல ஆரம்பிச்சு தீவிரமாகும் போது நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடிக்கலாம், ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. ஏன்னு சொன்னா ஏற்கனவே இது ஸ்கொட்லாண்டில் ஒரு 2022 ஜூன் மாதம் அளவில் 2 அகதி கோரிக்கையாளர்களை ஹோம் ஆபீஸ் வந்து தங்களோட வேன்ல வந்து ஏற்றி கொண்டு போற நேரத்தில் வீதிகளை மறைச்சு ஆர்ப்பாட்டம் செய்து மக்கள் அவர்களை அந்த வேன்ல இருந்து வெளியில எடுத்து விடுவிச்சிருக்கிறோம். அப்படியான ஆர்ப்பாட்டங்கள் அங்க நடந்திருக்கு. திங்கட்கிழமை ஹோம் ஆபீஸ் தன்னுடைய செயற்பாட்டை ஆக்களை பிடிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை ஈடுபட்டதுல இருந்து ஸ்கொட்லாண்ட்ல போலீசார மிக ஹை அலர்ட்ல இப்ப வச்சிருக்கணும். ஏன்னு சொன்னா அங்க வந்து இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் ஆரம்பிக்கும் போது அதை வந்து கொன்றப்படுத்துறதுக்காக. அதே நேரத்தில் நேற்றும் இன்றைக்கும் சில ஆர்ப்பாட்டங்கள் சிறிய அளவில் ஆரம்பிச்சிருக்குது ஹோம் ஆபீஸ்களுக்கு முன்னால. இன்றைக்கு லவ் பரோவில் இருக்கிற ஹோம் ஆபீஸுக்கு முன்னால மனித உரிமை செயற்பாட்டாளர்களால சிறு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த இடத்துல சிரியாவை சேர்ந்த ஒரு அகதி கோரிக்கையாளர் வந்து ஹோம் ஆபீஸுக்கு வந்து போயிருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு வேன் ஒன்று அங்கிருந்து ஹோம் ஆபீஸ்ல இருந்து வெளியில போயிருக்குது. அங்க போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அந்த வேனை மறைச்சு ஆர்ப்பாட்டம் செஞ்சதால, ஏன்னு சொன்னா அந்த அகதி கோரிக்கையாளர் தான் இந்த டிடென்ஷன் சென்டருக்கு நீங்க கொண்டு போறீங்கன்னு சொல்லி அங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வேனை மறைச்சிருக்கணும். பிறகு போலீஸ் வந்து அவர்கள் போலீஸோட சேர்ந்து அந்த வேனை செக் பண்ண இடத்துல அதுக்குள்ள ஒருத்தரும் இல்லாதபடியா மேற்கொண்டு வாகனத்தை வந்து அனுமதிச்சிருக்கணும். அப்ப இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் அங்கங்க ஆரம்பிச்சிருக்கு. மேலும் இது இறுக்கமடையும் போது நாடு முழுவதும் இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லப்படுது. 2 வருடங்களுக்கு முதல் பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் வந்து இந்த அரசாங்கத்தை பொறுப்பெடுக்கும் போது 5 முக்கியமான உறுதிமொழிகளை வச்சிருந்தாரு. அதுல ஒன்றுதான் இந்த சேஃப்டி ஆஃப் ரிவாண்டா பில். பிரான்ஸ்ல இருந்து வார சிறு படகுகளை நிறுத்துறது தான் அவருடைய முக்கியமான ஒரு உறுதிமொழியா இருந்தது. ஆனா அவர் பொறுப்பேற்ற காலப்பகுதியில் இருந்து மிக அதிகமான அகதி கோரிக்கையாளர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் இந்த சட்டம் அமலுக்கு வரும் வரைக்கும். இந்த சட்டத்தை மிக வெற்றிகரமாக பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் நிறைவேற்றியிருக்கிறாரு. இது அவருக்கான ஒரு பொலிட்டிக்கல் சக்சஸ் என்றே பார்க்கப்படுது. மறுபக்கம் இந்த பிரிட்டிஷ் ஐரிஷ் டென்ஷன் வந்து தொடர்ச்சியாக சொல்லப்படுது. ஏன்னு சொன்னா இங்க இருந்து அகதிகள் மேலும் போய்கொண்டுதான் இருக்க போயினோம். அதனால ஐரிஷ் வந்து இதுக்கான எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேலும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சர்வதேச ரீதியில இந்த பிரித்தானியாவுடைய நடவடிக்கைகள் வந்து மனித உரிமை மீறல் என்ற அடிப்படையிலையும் ஒரு மனிதாயமான செயற்பாடு என்ற அடிப்படையிலையும் விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் பரவலாக முன்வைக்கப்படுது. 2024 எலெக்ஷன் டேட்டை வந்து இன்னும் பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் வந்து அறிவிக்கல.
அவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்றார். ஏன்னு சொன்னா கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்குறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த ருவாண்டாக்குரிய முதலாவது பிளைட்டை அனுப்பி வச்சா தங்களுக்கான வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றதை நம்பினோம். ஏனென்றா கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய வாக்காளர்கள் நலன் விரும்பிகளை திருப்திப்படுத்தணும் என்று சொன்னா இந்த ருவாண்டா ஸ்கீமை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டணும். அதுக்காகத்தான் மிக விரைவில் 10 தொடக்கம் 12 கிழமைக்குள்ள முதலாவது பிளைட்டை அனுப்பி வைப்போம் என்ற அடிப்படையில் செயற்பட்டு கொண்டிருக்கு. இந்த காணொலியை நிறைவு செய்கின்ற நேரத்தில் பிரித்தானியாவில் இன்றைக்கு மே 1 ஹோம் ஆபீஸ் தன்னுடைய நடவடிக்கைகளை ஹோம் ஆபீஸ் இறங்கி இருக்கின்ற இந்த நேரத்தில் பிரித்தானியாவில் அங்கங்கே சில ஆர்ப்பாட்டங்களும் சில எதிர்ப்பு போராட்டங்களும் வாகனங்களை ஹோம் ஆபீஸினுடைய வேனுகளை மறித்து மக்கள் கோஷமிடுகின்ற போராட்டங்களும் நடைபெற்று கொண்டிருக்கு. அந்த காணொலிகளை காப்பிரைட்ஸ் காரணமாக இதுல இணைக்க முடியாமல் இருக்கு. இந்த கான்ட்ரவர்சியான இந்த சட்ட மூலத்தை நிறைவேற்றி அதை நடைமுறைப்படுத்துறதுல நிறைய சிக்கல்களை இந்த கன்சர்வேட்டிவ் அரசாங்கமும் பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக்கும் நிறைய சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் போல தோணுகிறது. ருவாண்டா பிளானை வெற்றிகரமா நடைமுறைப்படுத்துவதன் ஊடாகத்தான் இந்த 2024 ஆண்டு தேர்தலை வெற்றிகரமா எதிர்நோக்கி பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் தன்னுடைய அரசியல் இருப்பை நிலைநாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதன் அடிப்படையில பார்க்கும்போது இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியும் பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக்கும் ஒரு கத்தியின் மீது நடக்கிற மாதிரியான தோற்றம் தெரிகிறது. இந்த ருவாண்டா ஸ்கீம் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை கை கொடுத்து தூக்கி விடுகிறதா அல்லது காலை வாரி விடுகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேணும். ஹோம் ஆபீஸ் வருங்காலங்களில் பிரித்தானியாவில் இந்த அகதி கோரிக்கையாளர்களை கண்டுபிடிக்கிறதுக்கான முழு முயற்சியிலையும் ஈடுபட போதுன்றதை விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கு. அதனால பிரித்தானியாவில் இருக்கின்ற வேற்று நாட்டவர்கள் சில அசௌகரியங்களை சந்திக்க வேண்டிய நிலைமையும் ஏற்படும் என்றே தோணுது. யாழ்ப்பாணத்துக்கு இலங்கை ராணுவம் எப்படி தமிழ் மக்கள் தங்களுடைய அடையாள அட்டையை பொக்கெட்டுக்குள்ள கொண்டு திரிந்தார்களோ அதே போல இங்கேயும் தங்களுடைய பாஸ்போர்ட்டுகளை பொக்கெட்டுக்குள்ள கொண்டு திரிய வேண்டிய நிலைமை ஏற்படுமோ என்கின்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. உங்களுக்கு என்ன எண்ணம் தோன்றுகிறது என்பதை கருத்து பட்டியல பதிவிடுங்கள். இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கருத்து பட்டியல பதிவிடுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.